எகிப்துக்கு திரும்பி அப்படின்றாரு. இந்த இருதயம் ரொம்ப டேஞ்சரஸ். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம இருதயம் ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீதிமொழிகள் 23:26 கேட்கிறாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தான்றார். மகனே உன் இருதயத்தை எப்படி தரணும்னா, அரை இருதயம் கால் இருதயம் இல்லை. நான் உண்மையா சொல்றேன், ஆனஸ்டா இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணல. நீங்க பேசிட்டு இருக்கும் போதே நடா திடீர்னு ஒரு வார்த்தை கொடுத்து இவங்க வேற பேசுனாங்க. நான் இல்ல பேசிட்டாங்க, ரூத்துமா பேசிச்சு. ரூத் வந்து இவ்வளோ சின்ன மக தான். ரூத் வீட்டுக்கு நான் போய் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தும் போது, ரூத்து இன்னைக்கு நம்ம சபையில ஒரு பிரசங்கியாரா கர்த்தர் இன்னைக்கு ரூத்தை அறிமுகப்படுத்தினாரு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னால என்னை வந்து பார்த்தாரு, நீ சபை வச்சதே எனக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லி 30 வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட சண்டையா போட்டார். சபை வச்சு ஆகணும் நீன்னு. இல்லைன்னா எனக்கு அந்த அழைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சபை வச்ச உடனே நேராக இங்கே வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சொன்னார், ரவி சபை ஆரம்பிச்சிட்டாப்புல, இனிமேல் நம்ம எல்லாரும் ரவி சபைக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக சொன்னவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். ஆனால் இன்னைக்கு அக்காவும் மகளும் நம்ம சபைக்கு தான் வராங்க. அவங்க அப்பா சொல்லிட்டு போனார். அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். ஆவே நீதிமொழிகள் 23:26 மகளே உன் இருதயத்தை எனக்கு தா. ஆகவே தான் உபாகமம் 6:5 138 சங்கீதம் 1 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும். இந்த இருதயத்தை பத்தி பேசிட்டல, மார்க்கு 7 21 22 வாசிச்சோம்னா 13 பாவங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. ஆனா இந்த ஆத்துமா இருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு அறிவு இருக்கு. இத எனக்கு நேரம் தான் உங்களுக்கு பேசியிருப்பேன். ஆத்துமாவையும் கணுக்களையும் வகையறுக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆத்துமாவானது அறிவில்லாமல் இருப்பது நல்லது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயமார்களுக்கு சொல்றேன், திடீர்னு இப்படிதான் நம்மளை விடுவாங்க. எங்கன்னா ஒரு நாள் திடீர்னு உங்களை ஸ்பெஷல் கெஸ்டா உட்கார வச்சு உங்களை மேல தூக்கி உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வைப்பாங்க. நீங்க தான் செய்தி கொடுக்கணும்னு சேர் இழுத்துருவாங்க. அப்போ தொப்புன்னு விழுந்துருவேன். அப்போ விழாதபடி பரிசுத்த ஆவியானவரை நீங்க சார்ந்துட்டீங்கன்னா இப்படி தேவன் வார்த்தைகளை கொடுத்து உதவுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஆத்துமாவானது அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நீ மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் உம்மை துதிக்கும். அல்லேலூயா. இந்த ஆத்மா தான் அழிவில்லாதது. இந்த ஆத்மாவுக்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். இந்த ஆத்மா நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ அந்த முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு, ஆமா இந்த பலனே யார் தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? கர்த்தர் தான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. சிலுவையின் அடையாளம் என்ன? நான் உங்களுக்கு போதித்து இருக்கிறேன். சிலுவையின் அடையாளம் என்ன? கவிதமா சொல்லுங்க. குட். பரனை நேசிக்கணும். முழு இருதயத்தோடு பரனை நேசிக்கணும். இப்படி இருக்குல்ல, பிறனை நேசிக்கணும். அல்லேலூயா. 2 கரம் இருக்குல்ல, பிறனை நேசிக்கணும். மத்தேயு 19:19 நீ உன்னை நேசிப்பது போல. ஆமா இல்ல இந்த அம்மா கரெக்டா? God bless you. சரி, நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். டைம் ஆயிருச்சு. எழுந்து நின்று ஒரே ஒரு சரணம் முழு இருதயத்தோடு. ராகுல் ரொம்ப சந்தோஷம். ராகுல்பா நல்லா அழகா பாடினீங்க. என் குழந்தைங்களுக்கு பிரைஸ் கொடுக்காத விட்டுட்டியம்மா. என் குழந்தைங்க அழகா பாடுச்சு. அந்த கார்டு கொடு அபி. ஒரே ஒரு சரணம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரியின் கை ஓங்க விடாதிரும். சேர்ந்து அப்பாவை வா அப்பா. வாங்க யூத் டீம் வாங்க. எழுந்தருளும் என் ஆண்டவரே,
எதிரி கைவோ விடாதேயும் எழுந்தருளும் ஆண்டவரே, எதிரி கைவோ விடாதேயும் எதிரியின் கைவோங்க விடாதேயும் எதிரியின் கைவோங்க விடாதீரும் உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே, உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. எத்தனை பேரு ஆண்டவரை முழு இருதயத்தோடு? It's a wonderful evening time. The best word, key word, best. Amma, the event today, key word, with all my heart, with all my soul, and with all my mind, I will serve you, Lord. I will worship you, Lord. கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தூய ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த ஆராதனையின் முடிவுக்காக சாம்சனை அவங்க ஜெபிப்பாங்க. நான் ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கிறேன்.